கடக லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னக்காரருக்கு 8ஆம் மனையாக கும்பமனை வருது. பொதுவாக இது அவயோக மனை. 12ஆம் மனையாக மிதுனமனை வருகிறது. அப்ப கடகத்தில் பிறந்த ஒருவருக்கு 8ஆம் இடம் எப்ப யோகம் செய்யும்? இந்த 8ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். குரு 8ஆம் இடத்துல அதிபதியான சனியோடு, அதாவது 8ஆம் இடத்துலனா 8ஆம் இடம் அல்லது அதிபதியான சனியோடு குரு தொடர்புல இருக்கிறார். கண்டிப்பா யோகம், கண்டிப்பா யோகம். செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். 8ஆம் இடம் யோகமா செயல்பட போகுது. இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸியான வழி. கடக லக்னக்காரருக்கு 8ஆம் இடம் அல்லது அதிபதியான சனியோடு குரு செவ்வாய் தொடர்புல இருந்தா 8ஆம் இடம் யோகம் செய்ய போகுது. 12ஆம் இடம் அல்லது 12ஆம் அதிபதியான புதனோட, இந்த புதனோடு குரு பகவானுடைய தொடர்பு 12ஆம் இடத்திலே குரு சுக்கிர தொடர்புகள் யோகம் பண்ணோம். குரு சுக்கிர தொடர்புகள் யோகம் பண்ணோம். 12ஆம் இடத்து அதிபதியான புதனோடு குருவோ சுக்கிரனோ தொடர்புல இருந்தா யோகம்.